இன்னிலிருந்து எனக்கு ஃபைனல் எக்ஸாம் ஆரம்பிக்கு. ஓ அப்படியா? எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதா? ப்ரேயர் பண்ணியாமா? ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். எக்ஸாம்ஸ் வேற ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு ப்ரேயர் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போகணும். என்ன? ஓகேப்பா. ஏசப்பா, நான் இன்னைக்கு எக்ஸாம் எழுத போகிறேன். நான் படித்தது எதுவுமே மறக்கக்கூடாது. எனக்கு சென்டம் மார்க்ஸ் கிடைக்கணும். ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நீ ஜெபம் பண்ணது நல்லது. ஆனால் ஏசு கிறிஸ்து நாம் எப்படி ஜெபம் பண்ணணும்னு பைபிளில் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை நான் உனக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். ஓகேப்பா. நாமும் ஜெபிக்கும் பொழுது பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும். பிதாவை நோக்கி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு ஜெபிக்க வேண்டும். இதைத்தான் நாம் இங்கு கற்றுக்கொள்ள வேண்டிய மிக ஒரு அடிப்படையான பாடம். பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு ஜெபிக்க வேண்டும். இதுதான் நம் ஜெபத்தில் உள்ள ஒரு அடிப்படை கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் பிதாவை நோக்கி ஜெபம் செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவின் வலது பரிசத்தில் இருந்து நமக்காக, நமது சார்பாக பரிந்து பேசுகிறார். அதே நேரத்தில் நாம் ஜெபம் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து நமது சார்பாக வேண்டுதல் செய்கிறார். நமக்குள்ளாக இருந்து நமக்கு வேண்டுதல் செய்யவும், நம் ஜெபத்தில் நம் மன்றாடவும் நமது சார்பாக நமக்கு உதவியாக இருந்து நமக்குள் இருந்து நமக்கு உதவி செய்கிறார் பரிசுத்த ஆவியானவர். அன்புள்ள கர்த்தாவே, நான் இன்னைக்கு எக்ஸாம் எழுத போகிறேன். சென்டம் மார்க்ஸ் கிடைக்கணும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்னை வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பொதுவாக கிறிஸ்தவர்கள் நம்மில் அநேகர் நாம் ஜெபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபிக்கிறோம். அதே போல நாம் ஜெபத்தை நிறைவு செய்யும் பொழுது இயேசுவின் மூலம் என்று நிறைவு செய்கிறோம். அந்த ஜெபத்தை நாம் அவ்வாறு முடிக்கிறோம். இது வேதத்தின்படி சரியா என்று நாம் பார்ப்போம். ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் ஒரு நெற்கதிரையோ இல்லை ஏதாவது ஒரு புதிய பயிரை பயிரிடுவதற்கு முன்பாக அந்த நிலத்தில் உள்ள குப்பைகளை, அதில் உள்ள களைகளை அகற்றுகிறான். ஒரு நிலத்தை பயிரிடுவதற்கு முன்பாக அந்த நிலத்தில் உள்ள குப்பைகளையும் அதில் உள்ள களைகளையும் அகற்றுகிறான். அதே போல நாமும் புதிதாக ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்மளுடைய இருதயத்தில், நம்மளுடைய சிந்தனையில், நம்மளுடைய மனதில் பதிந்திருக்கிற நாம் தவறான காரியத்தை, தவறான பாடங்களை நீக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எங்கேயுமே பைபிளில் என்னை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள் என்று நேரடியாக சொன்னதே இல்லை. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். மத்தேயு 6:6 சொல்கிறார் அந்த மாதிரி. அதே போல மத்தேயு 6:9 பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். யோவான் 16:23 அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்தினாலே பிதாவின் இடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் என்று யோவான் 16:23 நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ என் நாமத்தினாலே அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் பிதாவின் இடத்தில் கேட்க வேண்டும் என்று நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். அதே போல அவர் உயிர்த்தெழுந்த பிறகு சொல்கிறார் இவ்வாறு, யோவான் 20:17 நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர் சொல்கிறார். அவர் சிலுவையிலிருந்து உயிர்த்தெழுந்து வந்து தங்களுடைய சீடர்களை சந்திக்கும் பொழுது அவர் இவ்வாறு சொல்கிறார், இனி என் பிதா உங்கள் பிதா, என் தேவன் உங்கள் தேவன். இது எவ்வாறு சாத்தியமாயிற்று? மனிதனுக்கும் பிதாவுக்கும் உள்ள அந்த இடைவெளி, பாவ இடைவெளினால பிதாவாகிய தேவனுக்கும் மனிதருக்கும் ஆதாம் விழுந்த காலம் முதல் ஒரு இடைவெளி உருவாயிற்று. அந்த இடைவெளியை இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவை
மரணத்தின் மூலமாகவும், சிலுவை மரணத்தின் மூலமாக அடைந்த வெற்றியின் மூலமாகவும், அந்த உயிர்த்தெழுதல் மூலமாகவும் பிதாவிற்கும் மனிதனுக்கும் உள்ள இடைவெளியை அவர் குறைத்து விட்டார், சரி செய்து விட்டார். இப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பிதாவிடம் நேரடியாக நாம் தொடர்பு கொள்ளும் ஸ்லாக்கியத்தை அவர் நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அதே போல இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொல்கிறார் எபேசியர் 2:18, அந்தபடியே பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாக பெற்றிருக்கிறோம். பாருங்க, ரொம்ப தெளிவாக நாம் பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாக, அவர் மூலம்ங்கிற இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம் என்று பவுல் சொல்கிறார். எபேசியர் 2:18 நீங்க பாருங்க, பிதாவின் இடத்துல நம்ம சேர்ற ஸ்லாக்கியத்தையே நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நாம் பெறுகிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். 1 யோவான் 2:1 அதுதான் அவர் செய்கிறார். அங்கு இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நாம் ஜெபம் பண்ணும் பொழுதும், நாம் தேவனை நோக்கி மன்றாடும் பொழுதும் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் வலது பரிசத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நாம் செய்த தவறு, நாம் செய்த காரியங்கள், நாம் அறிக்கையிட்ட காரியங்கள், அறிக்கையிடாத காரியங்கள் எல்லாவற்றிற்காகவும் சேர்த்து பிதாவிடம் அவருடைய வலது பரிசத்தில் இருந்து பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அப்போ இங்க ஒரு கொஸ்டின் வரலாம் நமக்கு, நாம் இயேசுவை நோக்கி ஜெபிக்க கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி ஒருவேளை வரலாம். ஜெபிக்கலாம். யார் ஜெபிக்கலாம்? புதிதாக கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், மாற்று மதத்திலிருந்து, மாற்று சமூகத்திலிருந்து, மாற்று மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட புதிதாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே துவங்குகிறவர்கள் அவர்கள் இயேசுவை நோக்கி ஜெபிக்கலாம். ஆனால் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து வளர்ச்சி அடையும் பொழுது, அவர்கள் சரியான வேத ஆகாரத்தை கற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் பிதாவை நோக்கி ஜெபிப்பதே சரியாக இருக்கும். அதே போல இயேசு கிறிஸ்து யோவான் 14:28 என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார் அப்படின்னு இந்த வசனத்தின் மூலமா சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து பிதாவானவரை மகிமைப்படுத்துகிறார். என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார் என்கிற வசனத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து பிதாவினை மகிமைப்படுத்துகிறது நாம் அறிகிறோம். அதே போல ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறார். அதற்கு ஆதாரமாக யோவான் 16:14 இயேசு கிறிஸ்து இங்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லும் பொழுது எப்படி குறிப்பிடுகிறார் என்று பாருங்கள். இந்த வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 16:14 அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் அவர் என்னை மகிமைப்படுத்துகிறார். அதாவது மறு வார்த்தையில விளக்கமா சொல்லணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொல்லியவற்றிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் எடுத்து சொல்வதினால் அவர் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறார். இதற்கு மேலும் ஆதாரமாக யோவான் 16:13 வசனத்தை எடுத்து பாருங்க. சத்திய ஆவியானவர் வரும் பொழுது அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். பரிசுத்த ஆவியானவர் சுயமாய் பேசாமல் இயேசு கிறிஸ்து கூறியவற்றிலிருந்து எடுத்து நமக்கு சொல்கிறார். இயேசு கிறிஸ்து கூறிய வசனத்திலிருந்து அவர் நமக்கு நினைவூட்டுகிறார், நமக்கு நினைவுபடுத்துகிறார். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் அவர் என்னை மகிமைப்படுத்துகிறார். இங்க நம்ம ஒரு திருத்துவத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பிதாவானவரை மகிமைப்படுத்துகிறார், பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறார். அப்போ நாம ஜெபம் பண்ணும் பொழுது நாம் இந்த ஒரு அடிப்படை காரியங்களை நாம் மனதில் வைத்து நாம் ஜெபம் செய்ய வேண்டும். அதே போல நாமும் ஜெபிக்கும் பொழுது இந்த திரியேக அடிப்படை தத்துவத்தை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். நாம் ஜெபிக்கும் பொழுது பிதாவை நோக்கி ஜெபிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு நாம் ஜெபிக்கிறோம். நாம் ஜெபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பரிசத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்மளுடைய ஜெபத்திற்காகவும் நம்மளுடைய மன்றாட்டிற்காகவும்
நாம் அறிக்கையிடாத இன்னும் அநேக பாவங்களாக இருக்கட்டும், இல்லை அநேக வேண்டுதல்கள், கோரிக்கைகள் எல்லாவற்றிற்காகவும் நமக்காக பிதாவிடம் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நாம் ஜெபம் செய்யும் பொழுது நமக்குள்ளாக இருந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து நமக்காக ஜெபம் செய்கிறார், வேண்டுதல் செய்கிறார், மன்றாட்டு செய்கிறார். அதே போல இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பரிசத்தில் இருந்து நமக்காக பரிந்து பேசுகிறார். இதுதான் இந்த திரித்துவத்தில் உள்ள ஒரு அடிப்படையான காரியம். இந்த திரித்துவத்தில் திரியேக தேவனாம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒருவராய் இருந்தாலும் அவர்கள் மூவரின் பணிகள் வேறுபட்டவைகளாக இருக்கின்றன. இதை நாம் அடிப்படை அளவிலே நாம் புரிந்து கொள்வது நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இன்னும் உதவியாக இருக்கும்.